ஒரு நினைவு நாள இவ்ளோ கேவலமாவா செலிப்ரேட் பண்ணுவீங்க? அண்ணே தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? டேய் வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க டேய். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுற்றிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இங்க என்னென்ன டிராஃபிக் வயலேஷன்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அக்ரஸிவ் ஹாங்கிங், ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பண்றது, டிராஃபிக்கை பிளாக் பண்ணியிருக்காங்க, ஓவர் ஸ்பீட், ராங் சைடில் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் கவர்மெண்ட்டும் போலீஸும் அப்ரூவல் கொடுத்தா அஜீஷ் மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஸ்டின் கேட்க தானே செய்வாங்க. ஏன்னா நான் வந்து ரேண்டமாக பைக் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 பேர் ஃபோன் பேசிட்டு பைக் ஏதோ காரில் எத்தனைக்கு லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டு பேசிட்டு போனான். அதுக்கு இவ்வளோ வச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ரூல்ஸை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். பிரேக் பண்ணிட்டு நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலான்னு தான் எல்லாருக்குமே தோணும். இதெல்லாம் பார்க்குறப்போ மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து போகாதா? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.